நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அடுத்தடுத்து 2 உயிர்களை பறித்த ஆட்கொல்லி புலியை பிடிக்க 80 பேர் கொண்ட வனத்துறை குழுவினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். 7 கூண்டுகள், 50 கேமராக்கள், 3 ட்ரோன்கள் என தேடுதல் வேட்டை தீவிரமடைந்துள்ளது. ஆட்கொல்லி புலி சிக்குமா? பெரும் வனப்பகுதிகளை கொண்ட நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் யானை, புலி உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்நிலையில் கூடலூர் அருகே ஓவேலி லாஸ்தன் பகுதியில் கடந்த 9ஆம் தேதி பாலகிருஷ்ணன் என்பவர் புலி தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருந்த நிலையில் அடுத்த சில நாட்களில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்தது. சனிக்கிழமை அதே ஓவேலி லாஸ்தன் பகுதியில் காஃபி தோட்ட தொழிலாளியான 54 வயதான ரவிச்சந்திரன் என்பவர் புலி தாக்கி உயிரிழந்தார். அவரது உடலை சுமார் 100 மீட்டர் தூரம் இழுத்து சென்ற புலி முதுகு மற்றும் கைப்பகுதியை தின்றிருப்பது தெரிய வந்தது. அடுத்தடுத்து 2 உயிர்கள் பறிபோயிருப்பதால் ஓவேலி மற்றும் சுற்றுவட்டார மக்கள் கடும் அச்சத்தில் உறைந்து போயினர். இதனிடையே ரவிச்சந்திரனின் உடலை வைத்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மனிதர்களை வேட்டையாடும் புலியை உடனடியாக குண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்றும், தேவைப்பட்டால் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டும் என்றும் மக்கள் வலியுறுத்தினர். புலியை பிடிப்பதற்கான உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வரை உடலை எடுக்க விடமாட்டோம் என்று கூறி இரவு நேரத்திலும் சுமார் 4 மணி நேரம் போராட்டம் நடத்தினர். இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. போராட்டம் நீடித்த நிலையில் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஒரு கட்டத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டத்தில் இருந்த ரவிச்சந்திரனின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து 2 பேரை கொன்ற புலியை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டது. தலைமை முதன்மை வனப்பாதுகாவலர் ராகேஷ்குமார் டோக்ரா உத்தரவின் பேரில் புலியை கூண்டு வைத்து பிடிக்கும் நடவடிக்கைகள் தொடங்கியது. தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேவைப்பட்டால் மயக்க ஊசி செலுத்தி புலியை பிடிக்கவும், கேமரா டிராப் மூலம் அதன் அடையாளத்தை உறுதி செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஓவேலி லாஸ்தன் பகுதியில் புலியை பிடிக்க 7 கூண்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்க 50 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. வனப்பகுதியில் வனத்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வரும் நிலையில் வான்வழியாக 3 ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. புலியின் கால் தடம், எச்சம் உள்ளிட்டவற்றை கண்டறிந்து அதன் நடமாட்டத்தை துல்லியமாக கண்காணிக்கும் சிறப்பு பணியாளர்களும் களமிறக்கப்பட்டுள்ளன. உதகை மற்றும் முதுமலை பகுதிகளில் இருந்து கூடுதல் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் வனப்பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். 2 வன கால்நடை மருத்துவர்கள் உதவியோடு லாஸ்தன் பகுதி முழுவதும் வனத்துறையினரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்க தெர்மல் ட்ரோனும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கடும் பனிமூட்டம் இருந்தாலும் புலியின் உடல் வெப்பத்தை அடையாளம் காணும் தெர்மல் தொழில்நுட்பம் மூலம் அதன் நடமாட்டத்தை கண்டறிய முடியும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ட்ரோன் டீம் நம்மகிட்ட ஒரு 3 ட்ரோன் இருக்கு, தெர்மல் ட்ரோன். ஈவன் மிஸ்ட் கண்டிஷன்லயுமே நம்மளால கொஞ்சம் பெனிட்ரேட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு ட்ரோன்ஸ் இருக்கு. என்டையர் ஏரியாவை ட்ரோன் மூலமாகவும் அனிமல் ஏதாவது டைரக்ட் சைட்டுக்கான பாசிபிலிட்டி இருந்தால் பராமுலேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ஆப்ரேஷன்ல வந்து ஒரு 80 மெம்பர்ஸ் ஃபாரஸ்ட் பர்சனல் டைரக்ட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. எஸ்பெஷலி ஃப்ரம் நீலகிரி டிவிஷன்ல இருந்தும் ஆளுங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி முதுமலையில இருந்தும் நமக்கு டீம் டெப்ளாய் ஆயிருக்காங்க. அண்ட் மோரோவர் நமக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ்க்காக ஃப்ரம் டிஎஃப்ஓ நீலகிரிஸ் அவரும் இங்கே வந்திருக்காரு, டிடிஎம்டிஆர் அண்டு 3 ஏசிஎஃப், அதுவும் இல்லாமல் ஒரு 7 ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ், எல்லாருமே என்டையர் ஸ்ட்ரென்த் வந்து இந்த ஏரியாவை பராமுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 உயிர்களை பலிவாங்கிய புலியை பிடிக்க தற்போது 80 பேர் கொண்ட வனத்துறை குழுவினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். 2 உயிர்களை பலிவாங்கிய புலி விரைவில் சிக்க வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் வேண்டுகோளாக இருக்கிறது.